ஒரு பேரே வரலாறு நம்ம தளபதி விஜய் அவர்கள் நடித்து ஹச் வினோத் அவர்களுடைய இயக்கத்தில் வெளியாக போகிற ஜனநாயகன் படத்தினுடைய செகண்ட் சிங்கிள் அப்படிங்கிறது இன்றைக்கி 6:30 ரிலீஸ் ஆகிருக்கு. ஸோ இந்த பாடலுடைய பாசிட்டிவ்ஸ் என்ன, இந்த பாடலுடைய நெகட்டிவ்ஸ் என்ன, இந்த பாடலுடைய என்னுடைய ரேட்டிங்ஸ் என்ன அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட் திங் நம்ம சாங்லேருந்தே ஆரம்பிச்சிடலாம். ஸோ இந்த பாட்டு அப்படிங்கிறது ஒரு யூஷுவலான ஒரு எலிவேஷன் சாங்காக இருக்க போகிறது இல்லை. ஒரு பேடாஸாக இருக்கட்டும், ஒரு வாத்தி கம்மிங்காக இருக்கட்டும், ஹுக்குமாக இருக்கட்டும், பவர் ஹவுஸாக இருக்கட்டும், அந்த மாதிரி பாடலாக இருக்க போகிறது இல்லை. இந்த பாட்டு வந்து ஒரு தலைவனை எலிவேட் பண்ணுற ஒரு சாங்காக இருக்க போகுது அப்படின்னு போன வீடியோவில் நான் வந்து பேசியிருந்தேன். ஸோ சாங்கும் பார்த்திங்கன்னா அந்த மாதிரி தான் எனக்கு ஒரு யூஷுவல் எலிவேஷன் சாங் வந்து கிடையாது, ஒரு பீப்புள்ஸ் லீடரை எலிவேட் பண்ணுற மாதிரி சாங்காக தான் இருந்திருக்கு. ஸோ இதில் ஒரு சர்ப்ரைஸ் ஃபேக்டராக இருந்தது வந்து பார்த்திங்கன்னா, நம்ம அனிருத் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே கம்மியான போர்ஷன்ஸ் தான் பாடியிருக்காரு. மெஜாரிட்டி ஆஃப் த போர்ஷன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம விஷால் மிஸ்ரா அவர்கள் தான் பாடியிருக்காரு. இதை ஏன் வந்து நான் சொல்கிறேன்னு பார்த்திங்கன்னா, ஒரு எலிவேஷன் சாங்னால நம்ம அனிருத் அவர்கள் தான் ஜென்ரலாக பாடுவார். ஹுக்குமாக இருக்கட்டும், உங்களுக்கு அண்டர் மந்தார், பவர் ஹவுஸ், பேடாஸ், லைக் நிறையா பாடல்கள் வந்து இருக்குது. ஸோ ஜென்ரலாக ஒரு எலிவேஷன் சாங்கை அனிருத் மியூசிக்கலில் அவர் தான் வந்து பாடல் வந்து பாடுவார். ஸோ ஃபார் த ஃபஸ்ட் டைம் எவர் நினைக்கிறேன் அனிருத்தோட மியூசிக்கலில் வேறு ஒரு நபர் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் போர்ஷன் ஆஃப் எலிவேஷன் சாங்கே பாடியிருக்காங்க. ஸோ இதுவும் கேட்க கொஞ்சம் வித்தியாசமாக தான் இருக்குது சொல்லியாகணும். பட்டு பிஜிஎம்முங்க நொறுக்கிட்டாருங்க. அந்த ட்ரூ லீடருங்கிற பிஜிஎம் வந்து விஜய் சார் பர்த்டேக்கு வந்து ரிலீஸ் பண்ணாங்க. அதை இன்னும் கொஞ்சம் வந்து பம்ப் அப் பண்ணுற மாதிரி தரமாக இருந்துச்சு பிஜிஎம்க்கும் நம்ம விஷால் மிஸ்ரா அவர்களுடைய ஓக்கலுக்கும் தாறுமாறாக இருந்துச்சு. ஸோ இது எல்லாத்தையும் தூக்கி சாப்பிட்ற மாதிரி விஜய் சாரோட டான்ஸ் போர்ஷன்ஸ் இருக்கேன். எப்போ நொறுக்கிட்டாருங்க மனுஷன். சத்தியமாக சொல்கிறேன், இவரை மாதிரி ஒரு எஃபர்ட்லெஸ் டான்ஸர் இனிமேல் தமிழ் சினிமாவில் கிடைக்கிறதுக்கு சான்ஸே இல்லை. இதுக்கப்புறம் ஒரு எஃபர்ட்லெஸ் டான்ஸர் கிடைக்கணும் அப்படின்னா இன்னொரு புது ஹீரோ பிறந்து தான் வரணும் அப்படி சொல்லியாங்கணும். டான்ஸ் போர்ஷன்ஸ் உண்மையிலே சொல்கிறீங்க எக்ஸலண்ட்டாக இருந்துச்சுங்க. ஸோ 51 வயசுலையும் உடம்பை வளைச்சி நெளிச்சு ஆடுறாரு பார்த்தீங்களா, அதனால தாங்க இவர் வந்து எஃபர்ட்லெஸ் டான்ஸர்னு சொல்கிறாங்க. உண்மையிலே ஒரு சர்ரியல் பெர்ஃபார்மன்ஸ் அப்படி தான் சொல்லியாங்கணும். ஸோ எனக்கு பர்சனலி பார்த்திங்கன்னா ரொம்ப வருஷங்கள் கழித்து விஜய் சாரை வந்து பார்த்திங்கன்னா ஒரு சோலோ டான்ஸ் பெர்ஃபார்மன்ஸில் பார்த்த மாதிரி ஒரு ஃபீல் வந்து கிடச்சிருக்கு. பிகாஸ் இப்போ வர படங்களெல்லாம் பார்த்திங்கன்னா ஜென்ரலாக விஜய் சார் வந்து ஒரு குரூப் டான்ஸ் தான் ஆடுவார். பட் நீங்கள் அவருடைய பழைய படங்களில் எடுத்து பார்த்திங்கன்னா அவர் மட்டும் பார்த்திங்கன்னா ஒரு சோலோ பெர்ஃபார்மன்ஸ் வந்து ஆடுவார். ஒரு 30-40 செகண்ட்ஸுக்கு வந்து டான்ஸ் ஆடுவார். ஸோ அந்த சோலோ பெர்ஃபார்மன்ஸை ரொம்ப நாள் கழித்து விஜய் சாரோட லாஸ்ட் ஃபிலிமான ஜனநாயகனில் நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண போகிறோம். கேட்க மாட்டேன், எனக்கு ஸ்லைட்லி வந்து ஒரு வின்டேஜ் விஜய் சாரோட டான்ஸ் மூவ்ஸை பார்த்த மாதிரி எனக்கு வந்து ஒரு ஃபீல் கிடச்சிருக்கு. ஸோ இந்த பாடலுக்கு என்னுடைய ரேட்டிங் வந்து பார்த்திங்கன்னா 4 out of 5 வந்து கொடுப்பேன். ஸோ மிற்றபடி இந்த பாடல் அப்படிங்கிறது சூப்பராக இருந்தது அப்படி தான் சொல்லியாகணும். ஸோ நம்ம விவேக் அவர்களுடைய லிரிக்கலில், அனிருத் அவர்களுடைய பிஜிஎம் ஒர்க்கில், விஷால் அவர்களுடைய ஓக்கலில், தளபதி விஜய் அவர்களுடைய டான்ஸ் மூவ்ஸில் ஜனவரி 9ஆம் தேதி இந்த பாடல் தியேட்டரில் பிளாஸ்ட்டாக தான் இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ வந்து நான் முடிச்சுக்கிறேன். ஸோ உங்களுடைய செகண்ட் சிங்கிளோடைய ரிவ்யூவை மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணிட்டு போங்க. இந்த வீடியோ அவ்வளோதான். இந்த வீடியோ நான் இதோடு முடிச்சுக்கிறேன். அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை நான் உங்கள் NK. நன்றி, வணக்கம்.